வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோனி klv-40r482b மாடல். இந்த மாடலில் வந்து என்ன ஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்லைட் கம்ப்ளைண்ட்டு. இது பேக்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மாற்றிருக்காங்க. ஏற்கனவே மாற்றி டிவி ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட்டு ஒரு சில பேக்லைட்டு எரியல, ஒரு சிலது மட்டும் எரியுது. கீழ்ப்பக்கம் எரியல, மேலே மட்டும் ஒரே ஒரு ஸ்டிப்பு மட்டும் எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பேக்லைட் ஃபால்ட்டு கிடையாது, இது வந்து போர்டில் ஃபால்ட்டு. எப்படி போர்டில் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் பேக்லைட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். பேக்லைட்டு இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா 6x பிளிங்கிங் தான் போகணும். யூஸ்வலாக இந்த மாடல் வந்து 6x தான் போகும். ஆனால் இது வந்து 6x போகலை. ஆனால் அதுக்குன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெர்டர் ஐசியை வந்து ப்ரொடெக்ஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து 6x போகலை. ஆனால் சம்டைம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னார். சில டைம் படமே வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனில் நம்ம வந்து போர்டு தான் மாற்றி ஆகணும். செக் பண்ண வரைக்கும் இதுக்கு வந்து போர்டு தான் மாற்றி ஆகணும். போர்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக சொல்கிறாங்க. யூஸ்வலாக கிடைக்கிற ரேட்டோட இப்போ கூடுதலாக சொல்கிறாங்க. அதனால் அது ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்லைட் டிரைவர் போர்டை யூஸ் பண்ணி இந்த செட்டப்பை ரெடி பண்ண போகிறோம். அதுக்குண்டான ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன டீட்டெயில் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நான் ரெடி பண்ணுறதை 1 by 1 நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது பேக்லைட் ஐசி வந்து ரொம்ப வந்து கார்பன் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, கலரே மாறி இருக்குது. இந்த செக்ஷன் அப்படியே டம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒரு இன்வெர்டர் யூஸ் பண்ணி இந்த செட்டை ரெடி பண்ணுவோம். இப்போ பேக்லைட் இன்வெர்டர் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு 45 வோல்ட் லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். இப்போ செட் ரெடி ஆயிடுச்சு. டிவி ஆன் ஆயிடுச்சு. இந்த மாடலில் வந்து இப்போ காமனாக இந்த பேக்லைட் ஃபால்ட் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நாளாயிடுச்சு டிவி வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இந்த டிவியெல்லாம் யூஸ்வலாக இப்போ கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருது. ஒரு சில ஃபால்ட் ரெடி பண்ணலாம், ஒரு சில ஃபால்ட் ரெடி பண்ண முடியாது. அது இந்த மெயின் போர்டு ஃபால்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இந்த மாதிரி பேக்லைட் கம்ப்ளைண்ட்டை மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு இதில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா டிவி தெரியும். ஒரு நிமிஷம். டிவி டிஸ்பிளேல ஏதோ ஃபால்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க டிவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபால்ட் இப்போ சால்வ் பண்ணியாச்சு. செட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ வாட்சிங் ஆல். இதில் வந்து போர்டு தான் ஃபால்ட்டு பேக்லைட்டுக்கு டிரைவருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெர்டர் போர்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு வந்து 48 வோல்ட்டில் வேலை செய்யுது. இந்த இடத்துல கிரவுண்டு 48 வோல்ட்டு, கிரவுண்டு 48 வோல்ட்டு. இது ஃபீட்பேக் கொடுத்துட்டு டைரெக்டாக லைனுக்கு இன்புட்காக கொடுத்துட்டோம். பேக்லைட்டை வந்து 5 நெகட்டிவை வந்து ஒன்றாக்கி
நெகட்டிவில் கொடுத்துட்டோம். 2 ஒயரை ப்ளஸில் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். பேக் லைட் வந்து நான் வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. இதுக்கே பேக் லைட்டு லைட் நல்லா இருக்குது. வேறு எந்த நான் ஆல்ட்ரு ஒர்க்கும் பார்க்கல. இது இன்னொரு விதமாக பண்ணலாம். பேக் லைட் எல்லாத்தையுமே சீரியஸ் பண்ணி கொண்டு வந்து டைரெக்டாகவே போடலாம். ஆனால் இதோட அது பெட்டராக இருக்கும் பிரைட்டு. ஆனால் அது ஒர்க் அதிகம். அது ஏதாவது பிரிக்கும்போது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தான் ரிஸ்க்கு. அதனால் நான் அந்த ஒர்க் எடுக்காமல் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ரெடியானதை. இப்போ இந்த டிவி ரெடி பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிட்டிங்லாம் போட்டு செக்கிங்காக போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இப்போது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த டிவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நான் இப்போது ரன் பண்ண விட்டேன் அப்படின்னா காலையில் வரைக்கும் இது ஓடிட்டுருக்கோம். இதுக்கிடையில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் அவ்வளோ நேரம் ஓட விட்டு பார்க்குறேன். செட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ வாட்சிங் ஆல்.